இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸில் மோஸ்ட் கன்ஃபியூசிங் டைப் இருக்குங்க. அட், ஆன், இன். இந்த மூணுமே தான் நம்மளுக்கு எப்போவுமே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஒரு டைமுக்கோ ஒரு பிளேஸுக்கோ அந்த ஸ்பெசிஃபிசிட்டியை குறிக்கிறதுக்கோ இல்லை ப்ராட் ஸ்டாண்டர்ட்ஸாக அதை எப்படி சொல்கிறதுக்கோ இது எல்லாத்துக்குமே அந்த வேர்ட்ஸ் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்போது உங்களுக்கு டிஜிட்டல் பிக்சரில் ஒரு பிரமிட் இருக்கும். இதில் 3 பாகமாக நாங்கள் பிரிச்சிருப்போம். டாப் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அட் இருக்கும், பாட்டம் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன் இருக்கும், மிடில் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆன் இருக்கும். ஸோ இந்த டாப் போர்ஷனில் அட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரையாங்கிளை உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பீக்னஸை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட யூஸும் அதுலேயே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸையோ இல்லை ஸ்பெசிஃபிக்கான டைமையோ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த டாப் போர்ஷனை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அட். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரிய வரும். லைக், ஐ எம் லீவிங் அட் 6 o'clock. ஸோ நான் 6 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிடுவேன். புரிஞ்சதுங்களா? அண்ட் தென் ஒருத்தர் பாரிஸில் 2nd Cross Streetல இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் தானேங்க, 2nd Cross Street அப்படின்றது. ஸோ ஹீ இஸ் லிவிங் இன் பாரிஸ் அட் 2nd Cross Street அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அட் 2nd Cross Street அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளேஸில் மட்டும்தான் அவர் இருக்கார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, அப்போ ஆன் எங்கே யூஸ் பண்ணுறது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது அட் மாதிரி அவ்வளோ ஸ்பெசிஃபிக் இல்லை, பட் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக். புரிஞ்சதுங்களா? ஸோ டேட்டை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் 31st March ஐ எம் கோயிங் டு லண்டன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 31st Marchல நான் எப்போ வேணாலும் லண்டனுக்கு போகலாம், பட் ஐ எம் நாட் ஸ்பெசிஃபைங் த டைம், பட் அந்த டேட்டில் நான் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆன் சண்டே ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட். ஸோ சண்டேயில் என்னோடய ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த டைம் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா அட் சொல்லி இல்லை. ஸோ அங்கே எந்த டைமில் வேணாலும் நான் போய் மீட் பண்ணலாம். இப்போ தேர்ட், பாட்டம் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இன் சொல்லியிருப்பேன். இந்த பாட்டம் பேஸில் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுறக்கும் ரெஃபர் பண்ணுறக்கும் இன் யூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு இயரை குறிக்கிறதுக்கோ ஒரு செஞ்சுரியை குறிக்கிறதுக்கோ ஒரு டெக்கேடை குறிக்கிறதுக்கோ இல்லாட்டி ரொம்ப கைண்ட் ஆஃப் மந்த்ஸை குறிக்கிறதுக்கோ இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த கொரோனா வைரஸ் வாஸ் அட் த பீக் இன் 2020. ஸோ அண்ட் 2020ல் அது பீக்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 2020 அந்த வருஷத்தில் அது எத்தனை மாதத்தில் வேணால் பீக்கில் இருக்கலாம். பட் ஐ எம் நாட் மென்ஷனிங் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கலாம் இன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க கிளியராக புரியறதுக்கு. லைக், ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்கும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லிவிங் இன் கோயம்புத்தூர். ஒரு இடத்த நான் இங்கே குறிக்கிறேன், ரைட்? ஸோ நான் கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறேன். இங்கே அவ்வளோ ஸ்பெசிஃபிக் இல்லை, பட் ப்ராட் பேஸ் இங்கே இருக்குது. லைக் கோயம்புத்தூரில் நான் எங்கே வேணால் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இதை குறிக்கிறேன். நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி அட்டும் ஆனும் இன்னும் இந்த 3 விஷயத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் கோட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பட் இந்த பர்டிகுலர் இதை மறந்துடாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி 4 மணிக்கு நான் உங்களை மாலில் மீட் பண்ணுறேன். இந்த விஷயத்தை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பாக்ஸ்லையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆங்கிலோஃபோன் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.